வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளும் சலுகைகள் பற்றிய தகவல்களையும், டெட் தேர்வு பற்றிய ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும், விண்ணப்பிக்கக்கூடிய முறை, அதற்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்கள் காலமுறை ஊதியம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு பலன்கள் 3 முக்கிய தகவல். ஆசிரியர்கள் பட்டய படிப்பு உண்மைத்தன்மை சான்று இல்லாததால் தமிழகத்தில் காலமுறை ஊதியம் பெறும் 15,000 இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு நிறுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த 2003-2004 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் தொகுப்பூதிய அடிப்படையில் அரசு பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கு முறையான ஊதியம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பலன்கள் வழங்கப்படவில்லை. கடந்த 2006இல் திமுக ஆட்சியில் தொகுப்பூதிய முறை அகற்றப்பட்டு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஆசிரியர்கள் கொண்டு வரப்பட்டனர். அரசு பணியில் சேர்ந்து 20 ஆண்டுகள் முடித்த நிலையில் தமிழக அரசு பணியாளர் விதிகளின்படி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு நிலை ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்று வரை எவ்வித பதவி ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. இதற்கு ஆசிரியர்கள் தங்கள் பல்கலை பட்டம், முதுநிலை பட்டம், 10ஆம் வகுப்பு, +2 சான்றிதழ்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி ஆவணங்களுக்கும் உண்மைத்தன்மை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் ஆசிரியர் பட்டய படிப்பு உண்மைத்தன்மை சரிபார்த்து சான்றிதழ் வழங்க வேண்டிய அரசு தேர்வுத்துறை தலைமை அலுவலகம் ஓராண்டிற்கு மேலாக சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடிக்கின்றனர். இதனால் ஊதிய உயர்வை அனுமதிக்க இயலாது என வட்டார கல்வி அலுவலர்கள், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக பணியாளர்கள் இதன் காரணமாக தமிழகத்தில் 15,000 ஆசிரியர்களின் ஊதிய உயர்வு இந்த மாதம் முதல் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது. தமிழக அரசு இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் எதிர்பார்க்கின்றனர். உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதற்கான சான்றிதழை வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றில் அவர்களுக்கான சம்பள பதவி உயர்வு நிறுத்தப்படும் வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதேபோல் ஊதிய உயர்வு நிறுத்தப்படும் என்றும் சூழல் உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.